ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கில் பின் பண்ணி வச்சிருக்க ஒரு போஸ்ட் எப்படி அன்பின் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? தான் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நம்மளால் நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து ஏதாவது நமக்கு வந்து பிடிச்ச போஸ்டர் ஸ்டோரியை வந்து நம்மளால் பின் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதாவது இந்த ஸ்டோரி அதோட சொல்லலாம், இல்லாட்டி அதாவது ரீல்னு சொல்லலாம், போஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அதை பின் பண்ணி வச்சோம்னா நம்ம ப்ரொஃபைலில் முதல்ல வந்து அந்த போஸ்ட் வந்து காட்டும். சம்டைம்ஸ் வந்து இப்படி பின் பண்ணி வச்ச போஸ்ட்டை உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கணும், இப்படி பின்னாகி இருக்கக்கூடாது, இல்லாட்டி வேறு போஸ்ட் ஏதாவது நீங்கள் பின் பண்ணணும்னா எப்படி வந்து இந்த போஸ்ட் பின் பண்ணி இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுனா, நீங்கள் வந்து ப்ரொஃபைல் போயிட்டு முதல்ல போனோடனே அந்த போஸ்ட் தான் இருக்கும். அந்த போஸ்ட்டில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் பின்ட் அப்படின்னு காட்டுது, இப்போ 3 டாட்ஸ் இருக்குது. 3 டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு முதல்ல இங்கே பாருங்கள் அன்பின் போஸ்ட்ன்ற ஆப்ஷன், அன்பின் போஸ்ட் அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் இப்போ வந்து ஒருக்க வந்து பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகி யுவர் போஸ்ட் ஹேஸ் பீன் அன்பின்ட் அப்படின்னு காட்டும். இப்போ போயிட்டு பார்ப்போமா இருந்துச்சுன்னா வேறொரு போஸ்ட் தான் வந்து எனக்கு ப்ரொஃபைலில் காட்டுது. அந்த போஸ்ட் வந்து அன்பின் ஆகிருச்சு. இப்படித்தான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பின் பண்ணி வச்சிருக்க ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம அன்பின் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.